சினிமா கம்பெனிக்கு போயிட்டு என்ன தான் இருந்தாலும் மதியானம் லஞ்ச் டைமுக்கு வீட்டில் கறி குழம்பு இருக்கும், சாப்பிட வந்துடுவோம். இல்லை ஈவினிங் சாப்பிட வந்துடுவோம். அப்படி இருக்கும். ஆனால் வெளியூர்லலாம் வந்து இங்கே வேலையை தேடுறவங்க, இது சினிமா கம்பெனி தேடுறவங்கலாம் அவங்க கனவு அதுதான் இருக்கும். நம்ம இங்கே சென்னை அப்படிங்கிறதுனால வந்து அட போடான்னு பீச்சுக்கே போகாதவங்களாம் பாதி பேர் இருக்கிறாங்க. அதனால் போய் கிராமத்தானா அதை போய் வேடிக்கை பார்த்துன்னு அதாவது வளர்ச்சிக்கு நாகரிக வளர்ச்சி அடைய அடைய எல்லாமே வந்து மறைச்சியெல்லாம் பண்ண முடியாது இல்லையா? எல்லாருக்குமே சினிமாவில் ஒரு டீம் ஒன்று இருக்கும், ஃபார்மேட் ஆகிடும். அது எப்படின்னா வந்து ஃபஸ்ட்டு படங்களில் ஒன்று செட் ஆகிட்டோம்னா அவங்க அதுலேருந்து ஃப்ரெண்ட் ஆகி அடுத்தடுத்த படங்களாக இருக்கட்டும், இல்லை அவங்க காண்டாக்ட் பண்ணிக்கிட்டு ஒரு ஃப்ரெண்ட்லியாக இருப்பாங்க. அது எல்லாருக்கும் ஒரு டீம் செட் ஆகிடும். ஏம்பா நீ அப்படிங்கிறது இப்போ எல்லாரையுமே அவர் ஹீரோக்கு ஒரு மெட்டீரியலாக கலாய்க்கிற விஷயமா இருக்குது இல்லையா? அது வந்து அவர் வந்து இன்றைக்கி அதான் சொல்லுவாங்கள்ல, எல்லா படமும் இப்போ விட்டு கொடுத்து யார் வேணாம் நாங்கிறதுலாம் இல்லை. அந்த மாதிரியான இதுவங்களாம் இருக்குது. ஃபன் ஃபீல்டான நிறைய படங்கள் தொடர்ச்சியாக கொடுத்துட்டு இருந்தீங்க. டப்புன்னு ஒரு பிரேக் போட்டு சென்டிமெண்ட்டுக்கு போறீங்க அப்படின்னும் போது எனக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு கேள்வி இருந்துச்சுங்க. எப்படி நம்ம வந்து சினிமா தான் லைஃப் அப்படின்னு முடிவு பண்ணீங்க? எப்போ முடிவு பண்ணீங்க? சினிமா தான் லைஃப் நம்ம ஆரம்பத்தில் முடிவெல்லாம் பண்ணல. லைஃபே அங்கே வந்து எப்படி போவோம் என்ன ஆகுங்கிறது நம்மளுக்கு தெரியாது. நான் அப்போ இருந்த வேலை அந்த மாதிரி. அதுக்கப்புறம் நான் பேசிக்காக ஆர்ட் டைரக்டராக இருந்துட்டு ஒரு தனியார் சேனலில் வந்து இருந்தோம். அது நடிப்போங்கிறதெல்லாம் கிடையாது. அது நம்ம நண்பர் ஒருத்தர் இருக்கார், நடிக்கிறதுக்காக அவரை கூப்பிட்டு போனேன். ஃபிலிம் இன்ஸ்டியூட்டில் வந்து அவருக்கு ஆக்டிங்காக கூப்பிட்டு போனேன். அப்போ பார்த்தேங்க, நமக்கு எதுக்காக இதை சொல்ல வரேன்னா, நடிப்புக்கும் நமக்கும் அப்போங்கிறது வந்து எந்த இதுவும் இல்லை. அப்போ வந்து கிட்டத்தட்ட வந்து அவர் தான் அதில் ஆர்வமாக இருந்தார். அப்போ வந்து அதில் சீட்டு கிடைக்கிறது பயங்கர கஷ்டம் ஃபிலிம் இன்ஸ்டியூட்லாம். பார்த்தீங்கன்னா அந்த ஊமை விடிகள், ஆபாவானன், அந்த அந்த டிஎஃப்டினால ஒரு பெரிய மரியாதையாக இருக்கும் தெரியுங்களா அந்த காலம். அப்போ வந்து டோட்டலாக வந்து அவரை ரேக்கிங்லாம் பண்ணாங்க. ரேக்கிங் பண்ணவங்கலாம் வந்து பெரிய இன்றைக்கி நடிச்சிட்டு இருக்காங்கன்னு வச்சுங்களேன். அந்த ரேஞ்சில் இருக்கிறவங்களாம் ரேக்கிங் பண்ணாங்க. அவர் ஒரு நடித்து காட்ட சொல்லுவாங்க. அதுதான் அதிகப்படியான ரேக்கிங் அங்கே ஃபிலிம்ஸில். உடனே எனக்கு ஒரு பெரிய இது வந்துருச்சு. சரி என்ன பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு சீன் ஒன்று பண்ணி காட்டினேன். அவனுங்க எல்லாம் பயங்கர கிளாப்ஸ் பண்ணிட்டானுங்க. அடடா நமக்கு அப்போ கூட எனக்கு நடிக்கணுங்கிற ஆசைலாம் வரல. நம்ம ஃப்ரெண்டை காப்பாற்றுறோம் அப்படிங்கிற ஒரு விஷயங்கள் தான். ஒவ்வொரு பரிமாணங்களையும் நம்ம சினிமாவோட வளர்ச்சியை பார்த்துட்டே இருக்கோன்னு ஆரம்ப காலத்தில் நீங்கள் பட்ட ஸ்ட்ரகிள், இப்போ நீங்கள் வளர்ந்துகிட்டு இருக்கிற விதம் அப்படின்னு இருக்கு இல்லையா? ஸோ இந்த இந்த ஒரு கேப்பை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இல்லை புரியல எனக்கு. ரொம்ப ஸ்ட்ரகிளாக இருக்கும் ஆரம்ப காலத்தில். பட் இப்போ நம்ம கொஞ்சம் இல்லை அதான் சொன்னேன். இப்போ நம்ம நடிக்கணுங்கிற விஷயங்கள் இருக்கு இல்லையா? அது மாதிரி எல்லாத்துலேயும் ஸ்ட்ரகிள் தான். உங்களுக்கு ஆரம்ப காலம் சினிமாவில் இப்போ இன்றைக்கி சினிமாவில் இருக்காங்க இல்லையா சான்ஸ் கேட்குறவங்க எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா நம்ம நேராக கூட்டின்னு வந்து அவங்களுக்கு ஹெல்ப் பண்ண போகிறது கிடையாது. புரியுதுங்களா? ஏதாவது கஷ்டப்படுறோம் அது பண்ணுறோம் அப்படின்னா ஹெல்ப் பண்ணலாம். சினிமாவில் வந்து டக்குன்னு கூட்டின்னு வந்து ஒருத்தர் நம்மக்கிட்ட நம்பி கேட்பாங்க. நம்மக்கிட்ட பேசிட்டோம்னா, நம்ம நம்பர் வாங்கி பேசிட்டோம்னா அவங்களுடைய ஃப்யூச்சர் இதுவாகிடும், கண்டிப்பாக நம்ம ஹெல்ப் பண்ணுறோம் அப்படிங்கிற பெரிய நம்பிக்கையோடு தான் நம்மக்கிட்ட பேசுவாங்க. நம்ம இது மாதிரி எவ்வளோ பேர்கள் நம்ம தாண்டி வருவோம் இல்லையா? எல்லாரையும் நம்ம பிடிச்சிக்கிட்டு நம்ம இது பண்ண முடியாது. நான் எல்லாருக்கும் சொல்லும் போது தான், நீங்கள் ட்ராவலிங் தான். அவங்க வந்து ஒவ்வொரு ஆஃபீஸாக போயிட்டு போய் மெனக்கடுறது தான். அதில் தான் அவங்க டஃப் தெரியும். ரொம்ப பேர் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா அதில் அவ்வளோ மெனக்கட மாட்டாங்க. இப்போ நான் வந்து ஒரு சினிமா லேட்டானது காரணம் அதுக்கு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா, நான் சென்னையில் இருக்கிறேன்னு வச்சுங்களேன். சினிமா கம்பெனிக்கு போயிட்டு என்ன தான் இருந்தாலும் மதியானம் லஞ்ச் டைமுக்கு வீட்டில் கறி குழம்பு இருக்கும், சாப்பிட வந்துடுவோம். இல்லை ஈவினிங் சாப்பிட வந்துடுவோம். அப்படி இருக்கும். ஆனால் வெளியூர்லலாம் வந்து இங்கே வேலையை தேடுறவங்க, இது சினிமா கம்பெனி தேடுறவங்களாம் அவங்க கனவு அதுதான் இருக்கும். 24 ஹவர்ஸ் வந்து அவங்களுடைய கனவுகள் ஓடி ஓடி உழைக்கிறது, படம் டைரக்ஷன் பண்ணுறது, கொள்வது எல்லாமே ஃபுல் எய்மாகவே இருக்கும். அதனால தான் அவங்களால ஈஸியாக ஜெயிக்க முடியுது. நம்ம இங்கே சென்னை அப்படிங்கிறதுனால வந்து அட போடான்னு பீச்சுக்கே போகாதவங்களாம் பாதி பேர் இருக்கிறாங்க. அதனால் போய் கிராமத்தானா அதை போய் வேடிக்கை பார்த்துன்னு பீச்சுக்குன்னு அப்படி முன்னாடி இருந்தது எப்போ இப்போ எப்படி இருக்கு அதுதான் கேட்குறேன். அந்த மாதிரி இருக்கிறவங்களாம் இருக்காங்க, நிறைய பேர் இருக்காங்க. அது மிகப்பெரிய பொக்கிஷமான விஷயம். அதுங்கெல்லாம் நம்ம வந்து அதெல்லாம் மிஸ் பண்ணுறது தான். நட்பு வட்டாரங்கள்லாம் பயங்கர ஸ்ட்ராங்காக இருக்கணும் சினிமா பொறுத்த வரைக்கும். ஏன்னா அவங்க தான் ஒரு நமக்கு ஒரு உந்துகோல்னு வச்சுக்கோங்களேன். அப்படி உங்களுடைய வட்டாரங்கள் எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கு? நட்புங்கிறது வந்து பேசிக்காக ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க இல்லையா, அவங்களது இன்னும் வரைக்கும் நமக்கு ஃப்ரெண்டாக இருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து நான் யூனிவர்சிட்டியில் தான் படித்தேன். அதனால் வந்து காலேஜுங்கிறது எல்லா காலேஜுக்கும் போவேன், அமக்கலம் பண்ணுவேன். அது ஒரு பெரிய தனி ஸ்டோரி. அது வேறு லெவல். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் இன்னி வரைக்கும் சொல்கிற விஷயங்கள் என்னென்னா, நம்மளுடைய ஒர்க்கு வந்து இப்போ ஒரு கதை டிஸ்கஷன் பண்ணுறோம், ஸ்கிரிப்ட் பண்ணுறோம், அது உட்காந்து பேசினே இருக்கிறவங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட வந்து ஸ்கூல் காலேஜுடைய லைஃப் வந்து கண்டினியூ பண்ணுற மாதிரி சில பேருடைய லைஃபுங்களில் சில பேருக்கு தான் அமையும். அது நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து இதில் பயங்கரமான கஷ்டங்கள்லாம் இருக்குது. நம்ம யோசிக்கிற விஷயங்கள் வந்து சும்மா வந்துடாது.
ஆமா. நம்ம யோசிக்கிற விஷயங்கள் காமெடியாக இருக்கட்டும், ஸ்கிரிப்டாக இருக்கட்டும், அதெல்லாம் போட்டு பயங்கர இது பண்ணணும். நம்ம என்ன நான் வந்து சில நேரங்கள்ல அதுக்குள்ளே எவ்வளோ கஷ்டங்களா இருந்தாலும், நம்ம டிஸ்கஷன் பண்ணி ஒரு டீமா இருக்கிறோம் இல்லையா? ம். ஃப்ரெண்ட்லியா இருக்கிறதுங்கிறது. அப்புறம் ஒரு ஷூட்டிங் என்டர்டெயின்மெண்ட்டான விஷயங்கள்லாம்ல. ம், நெறைய ம், ம். பேருக்கு வந்து வேடிக்கை பார்ப்பாங்க ஷூட்டிங்க. அதுக்கப்புறம் ஒரு நாள் ஃபுல்லா வேடிக்கை பார்த்தா, ஐயோயோன்னு வெறுத்துட்டு போயிடுவாங்க. நம்ம ரொம்ப ரொம்ப சாதாரணமா நல்லா இல்லன்னு சொல்லிட்டு போயிடுறோம் ஈஸியா. எவ்வளோ கஷ்டப்படுறாங்க அப்படின்னுவாங்க. கண்டிப்பா. இப்ப படமே பார்த்துட்டு கூட சொல்றவங்க நெறைய பேர் உண்டு. பாவம் எவ்வளோ மெனக்கெட்டுருக்காங்க, கஷ்டப்பட்டுருக்காங்க. இன்னும் இன்னும் கொஞ்சம் அந்த இடத்துல கொஞ்சம் அப்படிங்கிற அளவுக்கெல்லாம் வந்துட்டாங்க. இந்த இடத்துல இந்த சாங்கு கொடுமைக்கு என்னன்னா எல்லாரும் ரிவ்யூ பண்றாங்கண்ணே. அது வந்து இன்னைக்கு மீடியா வந்துருச்சு இல்லையா அது. அ அதாவது வளர்ச்சி நாகரிக வளர்ச்சி அடைய அடைய எல்லாமே வந்து மறைச்செல்லாம் பண்ண முடியாது. ஆமா. அது எல்லாம் அந்த காலம் அதெல்லாம். இப்போ நம்ம ஒரு படத்துக்காக ஸ்கிரிப்ட் எழுதுறது வந்து ஒரு பெரிய டாஸ்க். அதுலயும் வந்து ஸ்கிரிப்ட்ல காமெடி டயலாக்ஸ் எழுதுறதுல உங்களுக்கு ஒரு இம்பார்ட்டன்டான ரோல் இருக்கும். நீங்க நடிக்கிற படங்கள்ல. சந்தான மன்னனுக்கும் சரி, நீங்க நெறைய டயலாக்ஸ்லாம் எழுதியிருக்கீங்க. 10 வருஷத்துக்கான ஒரு பாண்ட் அது. அது எப்படி நீங்க பார்க்குறீங்க அந்த பந்தத்த? அதுதான் இப்ப சொல்ல வந்தேன்ல. நான் வந்து நமக்கு ஃப்ரெண்ட்லியா இருக்கிறங்கிறது இல்லையா? எல்லாருக்குமே சினிமாவுல ஒரு டீம் ஒண்ணு இருக்கும். ஃபார்மேட் ஆயிடும். அது எப்படின்னா வந்து ஃபர்ஸ்ட்டு படங்கள்ல ஒண்ணு செட் ஆயிட்டோம்னா, அவங்க அதுலேருந்து ஃப்ரெண்ட் ஆகி அடுத்தடுத்த படங்களா இருக்கட்டும், இல்ல அவங்க கான்டாக்ட் பண்ணிக்கிட்டு ஒரு ஃப்ரெண்ட்லியா இருப்பாங்க. அது எல்லாருக்கும் ஒரு டீம் செட் ஆயிடும். அதுலேருந்து அங்க போறது, இங்க போறதுங்கிறது நம்ம ஒரு ஆக்டராங்கிறனால நம்ம எல்லாத்துக்கும் அப்படியே ஸ்பிட் ஆகி அப்படியே வந்துருவோம். பட் டெக்னீஷியன் டீமா இருக்கும்போது ஒரு ஒரு டீமா வருவாங்க. ஒரு ஒரு ஒண்ணு பண்ணுவாங்க. வெளி ஆர்டிஸ்ட்டுங்க, டெக்னீஷியன்லாம் உள்ள வந்தாலும் ஒரு டீம் தான் அது. அது ம். அது அவங்களுக்குன்னு ஒவ்வொரு டீம் இருக்கும். இப்ப நீங்க வந்து இப்போ ஹீரோக்கா நம்ம வந்து ஒரு மெனக்கட்றாரு இல்லையா? அந்த மாரி இன்னைக்கு இப்போ வந்து நம்ம ஸ்கிரிப்ட் சைட்லலாம் இருக்கு இல்லையா? அதெல்லாம் பார்த்தீங்கன்னால இப்போ வடுகுபட்டு ராமசாமிலாம் பார்த்தீங்கன்னா, படம் பார்த்துட்டு என்னன்னா கலாய்ச்சில என்ன பயங்கரமா ஒண்ணு கலாய்ப்பீங்க. அது இல்லவே சும்மா அப்படியே இதுவா பண்ணியிருக்கீங்க. அப்படின்னு சொல்லிட்டு, ஒரு நாள் தனியாவே இது பண்ணி அ டப்பிங் ஸ்டுடியோ போட்டு ஃபுல்லா நெறைய பஞ்சஸ் அப்புறமா ஏத்துனேன். "ஏம்பா நீ" அப்படிங்கிறது. இப்ப எல்லாரையுமே அவர் ஹீரோக்கு ஒரு மெட்டீரியலா கலாய்க்கிற விஷயமா இருக்குது இல்லையா? அது ம். வந்து அவர் வந்து இன்னைக்கு அதான் சொல்லுவாங்கல்ல, எல்லா படமும் இப்போ விட்டு குடுத்து யார் வேணா, ம். நாங்கிறதெல்லாம் இல்ல. அந்த மாரியான இதுவங்கலாம் இருக்குது. ஒரு கட்டங்கள்ல வந்து ஜனங்க வந்து எத விரும்புறாங்க, எப்படி அவங்களுடைய மனநிலை என்னமோதோ, அதுக்கேத்த மாரி மாத்திக்கிற கலைஞன் இருந்தா மட்டும் தான், இன்னைக்கு நம்ம இது பண்ண முடியும். இப்போ அப்டேட் ஆவணும். எல்லா விஷயங்களையும் வந்து நமக்கு இன்னைக்கு இருக்கக்கூடிய பசங்க இருக்காங்க இல்லையா? 2கே கிட்ஸ். ம். இன்னைக்கு அவங்கலாம் கிளாப்ஸ் பண்ற அளவுக்கு நம்ம யோசிக்கணும் அப்படிங்கிறது வந்து அப்டேட் ஆவுற விஷயங்கள் தான் அது.